ஜெய் வாசவி ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் விழுப்புரத்துலேருந்து ராதிகா பேசுகிறேன். நான் கோவை புவனா மேடம் கிட்ட நாராயணியம், மூக்க பஞ்சசதி, சௌந்தரிய லகரி, ஸ்ரீபாத சப்ததி, தேவி மகாத்மியம் அனைத்தும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் மிகவும் அழகாக பதம் பிரித்து விளக்கத்துடன் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு மஞ்சள் கௌரி போட்டி வைத்திருக்கிறார்கள். அதில் நான் கலந்து கொண்டுள்ளேன். நான் இன்று உங்களுக்கு மஞ்சள் கௌரி செய்வது எப்படி என்று காண்பிக்கின்றேன். மஞ்சள் கௌரி செய்வதற்கு தேங்காய், மஞ்சள், சப்பாத்தி மாவிட கொஞ்சம் கெட்டியாக பிசைந்து கொள்ளவும். பிசையும் போது எலுமிச்சம்பழம் ஒரு மூடியும் பன்னீரும் சேர்த்து பிசையவும். பிசைந்தவுடன் முதலில் விநாயகர் வைத்து பூஜிக்கவும். மஞ்சள் பிசைவதற்கு முன் நாம் இறைவனிடம் சென்று விளக்கேற்றிவிட்டு சுவாமி கும்பிட்டுவிட்டு நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இது தேங்காயில் முதலில் ஃபுல்லாக மஞ்சள் இது மாதிரி தேய்த்து வைத்து கொள்ள வேண்டும். அருகில் ஒரு டம்ளர் வைத்து அதன் மேல் வைத்து விடவும். பின்பு மஞ்சள் பிசைந்து இது முகத்திற்கு, இது நெற்றிக்கு, இது கிரீடம், இவை இரண்டும் காதுக்கு, இது கன்னத்திற்கு, இவை இரண்டும் மூக்கிற்கு, 2 கண்களுக்கு, இவை உதட்டிற்கு. எக்ஸ்ட்ரா மஞ்சள் கொஞ்சம் வைத்துக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஜடை, பெயிண்ட், கிரீடம், திருமாங்கல்யம், கம்மல் வகைகள். முதலில் மஞ்சள் சிறிது எடுத்து அதை நம் உள்ளங்கையால் நன்கு அழுத்தி, தேவையென்றால் தண்ணீர் கொஞ்சம் தொட்டுக்கொள்ளவும். ஓரங்களில் விரிசல் இல்லாமல் தேங்காயுடன் சேர்ந்து இருப்பது போல் மஞ்சளை இவ்வாறு தேய்த்து நம் முகம் இருக்கும் ஷேப்பிற்கு எடுத்து வரவும். முகத்திற்கு இதுபோல் மஞ்சள் வைத்த பின்பு ஓரங்களை நன்கு இதுபோல் செய்துவிட வேண்டும். பின்பு நெற்றி வைத்து நெற்றியை மேடாக்கி நம் கட்டை விரலால் இதைப்போல் புருவம் ஷேப்பிற்கு அழித்து விட வேண்டும். இதிலும் ஓரங்களே விரிசல் இல்லாமல் மஞ்சளுடன் சேர்ந்திருப்பது போல் நன்கு கைகளால் தேய்த்து விட வேண்டும். இப்பொழுது இதற்கு நேராக ஒரு கோடு போட்டு அதை 2 பாகமாக பிரிக்க வேண்டும். புருவ நுனியிலிருந்து எடுத்து வரவும். மூக்கின் 2 பக்கங்களிலும் இதைப்போல் வைத்து அதையும் கைகளால் விரிசல் இல்லாமல் இதைப்போல் சேர்க்கவும். பின்பு இதைப்போல் ஒரு குச்சி எடுத்து 2 சிறிய துவாரங்கள் போல் அழித்துவிட வேண்டும். இப்பொழுது உதடு பாகத்திற்கு சிறிது மஞ்சள் எடுத்து இதைப்போல் கொஞ்சம் நிலா வடிவத்தில் வைக்க வேண்டும். அதன் கீழே கீழுதட்டிற்கு இதைப்போல் வைக்க வேண்டும். வைத்துவிட்டு
இதைப்போல் ஒரு கம்பி வைத்து மூக்கிற்கு நேராக சென்டரில் சிறிது அழுத்தம் தர வேண்டும். அதன் உதட்டு பிளவு இருப்பது போல் இம்ப்ரெஷன் படும். அதன் பின்பு நம் கை விரல்களால் லேசாக இதைப்போல் அழுத்த வேண்டும். பின்பு இதைப்போல் கம்பியால் இரண்டாக பிரித்து கீழுதரும் இதைப்போல் வைக்க வேண்டும். பிரித்து இந்த இடத்தில் 2 துளை போல் போட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அம்மன் சிரித்த முகமாக இருப்பாள். இந்த கம்பி கிடைக்கவில்லை என்றால் நாம் பாத்திரக் கடைகளில் அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் திரித்தூண்டும் கம்பி என்று கிடைக்கும். 15 அல்லது 20 ரூபாய் இருக்கும். அதை வாங்கி நாம் இதைப்போல் பிரிப்பதற்கெல்லாம் அதை கன்னம் வைத்த பின்பு சிறிது மஞ்சள் எடுத்து தாடை ஷேப்பில் இதைப்போல் வைக்க வேண்டும். அனைத்து பகுதிகளும் வைத்த பின்புதான் கண்கள் வைக்க வேண்டும். ஒரே அளவில் 2 சிறிய உருண்டைகளை எடுத்து அதை நீண்ட ஓவல் ஷேப்பில் செய்து கண்களில் 2 பக்கமும் வைத்து கண்களில் மூக்கின் 2 பக்கமும் வைத்து இதைப்போல் மஞ்சளால் கௌரி தேவி செய்த பின்பு கருப்பு உள்ளனால் தலைக்கு முடிப்போல் வைக்க வேண்டும். புருவத்திற்கு கருப்பு உள்ளன் வைத்து அதை லேசாக தண்ணீரில் நனைத்து வைக்க வேண்டும். இதேபோல் கண்களுக்கும் வைத்துவிட்டு உதட்டிற்கு ரெட் கலர் பெயிண்ட் பூசி காதுக்கு கிரீடத்திற்கு அனைத்திற்கும் நகைகள் போட்டு அலங்காரம் செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், நம்ம இது மாதிரி டம்ளரில் வச்சு செய்கிறதால நாம் வெயிட்டு தேங்காய் வெயிட்டாக இருக்கும், அது கையிலே வச்சுருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கை வலிக்கும். இது மாதிரி வச்சு செய்யும்போது நம்ம டெக்கரேஷன் எல்லாம் ஈஸியாக ஒரே மாதிரி பார்த்து செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எடுக்கும்போது டம்ளரோடு சேர்த்து தேங்காய்னு ஒரு கை வச்சு இப்படி சாய்ச்சி எடுக்கணும். டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, கௌரி அம்மன் முகம். எனக்கு வாய்ப்பளித்த கோவை புவனா மேடம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.